அந்த பஞ்சாட்சரத்தின் பொருள் புரிந்து, பஞ்சாட்சரம் 5 எழுத்து தான். நம சிவய, சிவய நம, சிவய சிவ, இப்படி எல்லாம் போய்கொண்டே இருக்கும். அது என்ன பொருள் தெளிவா பார்த்துருவோம். சி சிவம், வா சக்தி, யா உயிர், நாவும் மாவும் ஆணவம் கண்மம் மாயை. இந்த உயிரிட்ட ஆணவம் கண்மம் மாயை நீங்கிட்டா சிவத்தோடு சேர்ந்துடும். அப்ப ஆணவம் கண்மம் மாயை நீங்கிறதுனா சாதாரணமான விடயம் இல்ல, அதற்கு நிறைய தவம் பண்ணணும். அந்த தவத்தை வலியுறுத்துவதற்குத்தான் அந்த சிவன் ராத்திரி, அந்த சிவன் இரவு வேளையில் ஒரு பக்குவம் உள்ள சீடர்களுக்கு தகுதியுள்ள ஆச்சாரியார்கள் உபதேசம் பண்ணுவது. பஞ்சாட்சரத்தை பக்குவத்திற்கேற்ப. இந்த உபதேசம் என்பது சைவத்தில் சமய தீட்கை, விசேட தீட்கை, நிர்வாண தீட்கை, ஆச்சாரிய அபிஷேகம் என்று 4 வகையாக சொல்லும்.